Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி ஒரு சப்ஜெக்டில் டேட்டூஸ் எப்படி அப்ளை பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all நமக்கு தேவையான டேட்டூவை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்டோட மசில் ஸ்ட்ரக்சர் ஆஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப்பாக ஒரு மேப்பிங்காக இருந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் இந்த மசிலுக்கு மேலே நம்ம டேட்டூவை அப்ளை பண்ணும் போது பர்ஃபெக்டாக பார்த்திங்கன்னா பிளெண்ட் ஆகும். ஸோ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப்பை க்ரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நம்ம பேக்ரவுண்ட் லேயரை Ctrl J கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ண இந்த லேயரை Ctrl Shift U கொடுத்து கம்ப்ளீட்டாக டீசேச்சுரேட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததாக ஃபில்டர் மெனியூவில் பிளர், அதில் பார்த்தோம்னா காஷன் பிளர். ஸோ ரேடியஸ் வந்து 3 to 4 பிக்சலுக்குள்ளே இருந்தாலே போதும். நமக்கு இப்போதைக்கு 3.5. ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இப்போது Ctrl S கொடுத்து நாம் இந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணலாம். ஆஸ் அ ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட்டை தான் சேவ் பண்ண போகிறோம். ஸோ டெஸ்க்டாப்பில் தான் நம்ம என்ன பண்ணலாம், சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு புரியணுங்கிறதுக்காக ஆஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் அப்படிங்கிற நேம்லேயே நான் என்ன பண்ணுறேன், இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் டீசேச்சுரேட் பண்ண இந்த லேயருக்கு வேலை கிடையாது. ஸோ அதோட விசிபிலிட்டியை நம்ம கம்ப்ளீட்டாகவே டிசேபிள் பண்ணிடலாம். ஸோ ஒரு நியூ லேயர் ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான டேட்டூ வந்து ஆஸ் அ இமேஜாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் டைரெக்டாக நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். பட் நாம் இந்த வாட்டி ப்ரஷ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ B for brush tool. ஸோ ப்ரஷ்ஷை நீங்கள் எனேபிள் பண்ண கையோட ஒன்ஸ் ப்ரஷ் ஆக்டிவாக இருக்கும் போதே கேன்வஸில் ஏதாவது ஒரு இடத்துல ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரஷ்ஷோட பிக்கர் ஓப்பன் ஆகும். ஸோ அங்கே நமக்கு தேவையான ப்ரஷ்ஷை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ செட்டிங்ஸில் போயிட்டு இம்போர்ட் ப்ரஷஸ். ஸோ ப்ரஷ்ஷை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரஷ்ஷை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் டவுன்லோட் பண்ண கையோட கரெக்டாக அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு அந்த குறிப்பிட்ட ப்ரஷ்ஷை நீங்கள் என்ன பண்ணலாம்னா இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ அதனால் ஒன்ஸ் இம்போர்ட் பண்ண கையோட ஸ்க்ரோல் பண்ணோம்னா அங்கே நமக்கு ட்ரைபல் ப்ரஷஸ் உண்டு. ஸோ அதில் வெரைட்டி ஆஃப் டேட்டூஸ் பார்த்திங்கன்னா உண்டு. ஸோ அதில் உங்கள் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் நமக்கு இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ட்ரைபல் 4 அப்படிங்கிற இந்த டேட்டூ தான் பார்த்திங்கன்னா தேவை. ஸோ டபுள் கிளிக் பண்ணி ப்ரஷ்ஷை நம்ம ஆக்டிவாக எடுத்துக்கலாம். அண்ட் கொஞ்சம் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி ப்ரஷ்ஷோட சைஸை டிக்ரீஸ் ஆர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கவனிங்க, உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை ரொட்டேட் பண்ணாலும் ஜஸ்ட் ஏரோ கீஸ், நார்மல் ஏரோ கீஸை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரொட்டேட் பண்ணிக்கலாம். பட் நமக்கு இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டேட்டூ அப்ளை பண்ணியாச்சு. பட் கொஞ்சம் Ctrl+ கொடுத்து நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம்னா அந்த மசில் பெண்ட் ஆகிற இடத்துல அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா எங்கேயுமே இந்த டேட்டூ என்ன ஆகலை, பிளெண்ட் ஆகலை. ஸோ இதுக்கு தான் நம்ம ஏற்கனவே ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி டேட்டூ லேயரை ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணி ஆஸ் அ ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி கன்வெர்ட் பண்ணுறதுனால இதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணுற ஃபில்டர்ஸ் எல்லாத்தையுமே ஃப்யூச்சரில் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ரீமாடிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப சிம்பிள். ஃபில்டர் மெனியூவில் போயிட்டு அங்கே நமக்கு டிஸ்டார்ட்டில் டிஸ்பிளேஸ் உண்டு. ஸோ ஹாரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ஸ்கேல் 5 ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் வந்து ஸ்ட்ரெச் டு ஃபிட் இருக்கட்டும். அண்ட் அன்டிஃபைன்ட் ஏரியாஸ் வந்து ரிப்பீட் எட்ஜ் பிக்சல்ஸ் இருக்கணும். ஓகே கொடுத்த கையோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான மேப் கேட்கும். ஸோ நம்ம ஏற்கனவே சேவ் பண்ண அந்த ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட்டை ஆஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப்பை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தோம்னா இப்போ நமக்கு அந்த டேட்டூவில் ஒரு ஸ்லைட்டாக ஒரு சின்ன சேஞ்ச் பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸோ அந்த மசிலுக்கு ஏற்ற மாதிரிலாம் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக பிளெண்ட் ஆகிருக்கும். இல்லை ப்ரோ, நான் அப்ளை பண்ணதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா சில ஏரியாஸ் அந்த மாதிரி கரெக்டாக பார்த்திங்கன்னா பிளெண்ட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள். சேம் அதே டேட்டூ லேயர் ஆக்டிவாக இருக்கும் போதே ஃபில்டர் மெனியூவில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா லிக்விஃபை எடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் லிக்விஃபை எடுத்த கையோட ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபார்வர்ட் வார்ப் டூல் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஷோ பேக் ட்ராப் இருக்கு இல்லையா, அதில் யூஸ் ஆல் லேயர்ஸ்ன்னு இருக்குது. ஆல் லேயருக்கு பதிலாக பேக்ரவுண்ட் லேயரை நம்ம என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். அண்ட் மோட் வந்து பிஹைண்ட் லேயருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ஒப்பாசிட்டி உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தாராளமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ Ctrl+ கொடுத்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ கொஞ்சம் இந்த ஏரியாஸ்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்டாக நமக்கு நல்லாவே வந்துருச்சு. பட் இருந்தாலும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பெண்ட் ஆகிற நல்லா இருந்தால் இன்னுமே பர்ஃபெக்டாக இருக்கும்.
ஸோ ஒன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் முடிஞ்ச கையோட ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டேட்டூவை கொஞ்சம் blur பண்ணிக்கலாம். ஸோ சேம் அதே லேயருக்கு ஃபில்டர் மெனியூவில் blur அண்ட் அதில் பார்த்தோம்னா காஷன் blur, பட் ரொம்ப கிடையாது, மைன்யூட்டாக பார்த்தீங்கன்னா பண்ணாலே போதும். ஓகே, லைக் 0.5லேருந்து 0.1க்குள்ளே இருந்தாலே போதும். பட் நமக்கு பார்த்தீங்கன்னா 0.5 அப்படிங்கிறதே ஓகே தான். அண்ட் கடைசியாக லேயரோட blend மோட நார்மல்லேருந்து மல்டிப்ளைக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு தேவைன்னா ஒப்பாசிட்டியை நீங்கள் கம்மி பண்ணலாம். பட் அதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய வேலைகள் முடிச்சுட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா தேவைன்னா ஒப்பாசிட்டியை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நமக்கு தேவையில்லாத சில ஏரியாஸ்லலாம் பார்த்தீங்கன்னா டேட்டூஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு ரொம்ப சிம்பிள், சேம் அதே டேட்டூ லேயருக்கு ஒரு லேயர் மாஸ்க் என்ன பண்ணலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண கையோட B ஃபார் ப்ரஷ் டூல். ஸோ ஏற்கனவே நாம் யூஸ் பண்ண டேட்டூ ப்ரஷ் இருக்குது. ஸோ ரைட் கிளிக் பண்ணி ப்ரஷோட பிக்கர் எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் நம்ம ஜெனரல் ப்ரஷஸ் கேட்டகரியில் சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்தாலும் சரி, பட் நாம் இந்த வாட்டி ஹார்ட் ரவுண்ட் ப்ரஷ் பார்த்திங்கன்னா எடுக்கிறோம். அண்ட் எப்பயும் போல் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸை யூஸ் பண்ணி ப்ரஷோட சைஸை நம்ம என்ன பண்ணலாம்னா கம்மி பண்ணிக்கலாம். அண்ட் ஜஸ்ட் கொஞ்சம் ஃபோர்க்ரவுண்ட் கலரை பிளாக்குக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலையை கொஞ்சம் பொறுமையாக என்ன பண்ணுங்கள் செய்யுங்க. ஸோ எந்த இடத்துல நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்னா பார்த்து கவனமாக நம்ம என்ன பண்ணணும் செய்யணும். ஸோ அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா ஒப்பாசிட்டியை கொஞ்சம் என்ன பண்ணலாம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அப்போது கரெக்டாக பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கும் அந்த டேட்டூவுக்கும் பார்த்திங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். ஸோ ஒர்க் பண்ணுறதுக்கும் நமக்கும் பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கிறது உண்டு. இன்கேஸ் நீங்கள் வந்து டேட்டூ தேவைப்படக்கூடிய ஏரியாஸ்லலாம் வந்து எரேஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், ஃபோர்க்ரவுண்ட் கலரை பிளாக்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒயிட்டுக்கு சேஞ்ச் பண்ணுங்கள். அண்ட் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலையை கொஞ்சம் வேகமாக நம்ம என்ன பண்ணலாம் செஞ்சு முடிக்கலாம். ஓகே, ஸோ அன்வான்ட் ஏரியாஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணியாச்சு. பட் இப்போ என்ன விஷயம்னா நமக்கு எப்படி இந்த ஸ்கின்ல கொஞ்சம் நாய்ஸ் இருக்கோ அண்ட் ஸ்கின்ல ஒரு சில லைட்டிங்லாம் இருக்குதோ, ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டேட்டூவும் பக்காவாக பிளெண்ட் ஆகணும். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம நாய்ஸ் லேயரில் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிடலாம். ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் லேயரை Ctrl+J கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். பட் இந்த காப்பி பண்ண லேயர் வந்து டாப்பில் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே, அண்ட் கண்டிப்பாக இந்த லேயருக்கும் சேம் Ctrl+Shift+U கொடுத்து கம்ப்ளீட்டாக நாம் இதை டீசேச்சுரேட் பண்ணிடலாம். அண்ட் அதே மாதிரி இந்த லேயரோட பிளெண்ட் மோட நார்மல்லேருந்து ஸ்க்ரீனுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இப்போ என்ன விஷயம்னா நாம் இந்த டாப் லேயரில் என்ன அப்ளை பண்ணுறோமோ அது எல்லாமே கீழே இருக்கக்கூடிய அந்த டேட்டூ லேயரை மட்டும்தான் பார்த்திங்கன்னா அஃபெக்ட் பண்ணணும். ஸோ அதனால் ஜஸ்ட் இந்த பேக்ரவுண்ட் காப்பி லேயர் மேலே இருக்கக்கூடிய லேயரை ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க்கை எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ கீழே இருக்கக்கூடிய டேட்டூ லேயரை மட்டும்தான் பார்த்திங்கன்னா அது அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இப்போது டேட்டூவுக்கு தேவையான நாய்ஸ் ஃபில்டரை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேக்ரவுண்ட் காப்பி லேயரை ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஆஸ் அ ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்யூச்சரில் நம்ம அப்ளை பண்ணுற ஃபில்டர்ஸை ஆஸ் யூஷுவல் நம்ம அதை ரீமாடிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போது ஃபில்டர் மெனியூவில் நாய்ஸ் அண்ட் அதில் பார்த்தோம்னா ஆட் நாய்ஸ். ஸோ பேசிக்காகவே பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 7க்குள்ளே நல்ல அந்த அமௌண்ட் யூஸ் பண்ணாலே நமக்கு நல்ல ரிசல்ட் உண்டு. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா அந்த 5 அப்படிங்கிறதே ஓகே. அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் யூனிஃபார்ம் மோனோக்ரோமேட்டிக் எனேபிளில் இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் ஓகே கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இந்த டேட்டூ வந்து இவ்வளோ டல்லாக இருக்கிறதுக்காக ஃபேடாக இருக்கிறதுனால காரணம் என்னென்னா ஜஸ்ட் நம்ம இந்த டேட்டூ லேயரோட ஒப்பாசிட்டியை கம்ப்ளீட்டாக நம்ம 53ல் வச்சுருக்கிறோம். ஸோ அதோட ஒப்பாசிட்டியை நம்ம 100ல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது Ctrl+ கொடுத்து கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தோம்னா அந்த டேட்டூவுக்கு நல்ல ஸ்கின்னோட டெக்ஸ்டரும் பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கும். அண்ட் அதே மாதிரி அந்த லைட்டிங்கோட பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு பிளெண்ட் ஆகிருக்கிறது உண்டு. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணிடலாம்னா கொஞ்சம் அந்த டேட்டூ டார்க்காக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு லெவல்ஸை யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நாய்ஸ் அப்ளை பண்ண அந்த லேயருக்கே Ctrl+L கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா லெவல்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் கொஞ்சம் இந்த ஹைலைட், மிட் டோன், ஷேடோஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன், பட் நீங்கள் கண்டிப்பாக லெவல்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஒருவேளை லெவல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரொம்ப டார்க்காக இருக்குது, ரொம்ப டெப்த்தாக வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் டேட்டூ லேயரோட ஒப்பாசிட்டி நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நாய்ஸோட ஒப்பாசிட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி எதை வேணுமோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் தேவையான ரிசல்ட்டை நீங்கள் ஈஸியாக கொண்டு வர முடியும். ஸோ ப்ரீவியஸ் ஃபோட்டோஷாப் வீடியோஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.